அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடத்தில் மதிப்பீடு நம்ம பார்த்துட்ருக்கோம். மதிப்பீடில் நம்ம 9th ரோமன் வரைக்கும் அதற்கான கேள்வி பதில் நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சி நாம் இப்போது பார்க்கலாம். அடுத்தபடியாக 10th ரோமனில் உயர் சிந்தனை திறன் வினாக்கள் அப்படின்னு சில கொஷின் இருக்குது. அது என்னங்க நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி, உரித்த வாழைப்பழமும் உரிக்காத வாழைப்பழமும் பார்ப்பதற்கு வேறு வேறாக தெரிகிறது. இதிலிருந்து வாழைப்பழம் உரிப்பது வேதியியல் மாற்றம் என்று கூற இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தோலை உரித்த ஒரு வாழைப்பழம் இருக்குது, தோல் உழிக்காத ஒரு வாழைப்பழம் இருக்குது. ரெண்டுமே பார்ப்பதற்கு வேறு வேறாக தான் தெரியும். அது தோல் உழிச்சிருக்கு, தோல் உழிக்காமல் இருக்குது. அப்போது வாழைப்பழம் தோலை உழிக்கிறதுங்கிறது ஒரு வேதியியல் மாற்றம் அப்படிமா கேட்குறாங்க. ஆம், வாழைப்பழம் தோல் உரிப்பது என்பது ஒரு வேதியியல் மாற்றம். காரணம், ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது. வாழைப்பழத்தில் உள்ள பாலிஃபினால் ஆக்சிடைஸ் இதில் இருக்குது, வாழைப்பழத்தில் இருக்குது. பாலிஃபினால் ஆக்சிடைஸ் அப்படிங்கிற ஒரு நொதியால் காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு சேர்ந்து ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கிற ஒரு செயல் அங்கே நடக்குது. அதனால் கண்டிப்பாக வாழைப்பழம் தோல் உரிப்பதுங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு வேதியியல் மாற்றம் அங்கே நடைபெறுகிறது. அப்போது அதை நாம் சொல்வோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் ஆக்சிடைஸ் அப்படிங்கிற ஒரு நொதி காற்றில் வைக்கப்படும் போது என்ன நடக்குது? ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு அங்கே நடப்பது என்பது ஒரு வேதியியல் வினை அங்கே நடைபெறுகிறது. சரி, அடுத்த கேள்வி, மிகவும் சூடான கண்ணாடி ஒன்று குளிர்ந்த நீரில் போட்டவுடன் விரிசல் அடைகிறது. இந்த மாற்றம் எதை உணர்த்துகிறதுன்னு கேட்குறாங்க. அதாவது சூடான ஒரு கண்ணாடி பொருள் சூடாக இருக்குது, மிகவும் சூடாக இருக்குது ஒரு கண்ணாடி பொருள். திடீர்னு அது குளிர்ச்சியான ஒரு நீரில் போட்டால் என்ன ஆகும்னா விரிசல் வரும். நம்ம நிறைய தடவை வீட்டிலே கூட சில செயல் செஞ்சுருப்போம், பார்த்துருப்போம். அது நம்ம என்ன மாற்றத்தை நம்ம கொடுக்குதுங்கிறாங்க. மிகவும் சூடான கண்ணாடி ஒன்று குளிர்ந்த நீரில் போட்டவுடன் அதனுடைய சமநிலை அற்று திடீரென்று அந்த குளிர்ச்சி அடையும் போது விரிசல் ஏற்படுகிறது. இது நடக்குது. கண்ணாடியினுடைய அந்த வெளிப்புறம் வெப்பத்தால் விரிவடைந்த போதிலும் உட்புறம் குளிர்ச்சி. அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அதனுடைய வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பமாக இருக்குது, உட்புறம் குளிர்ச்சி என்ன செய்யலாம், சுருங்கும். அப்போ வெளிப்புறம் வெப்பத்தால் விரிவடையுது, உட்புறம் குளிர்ச்சியால் சுருங்கும் போது அது ஒரு வேதியியல் மாற்றமே அப்படிங்கிறாங்க. எப்படி நாம் இந்த ஆவியாதல் உருகுதல் எப்படி நாம் சொன்னோம், வெப்பம் கொள்வினை வெப்ப உமிழ்வினை அந்த மாதிரி தான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா கண்ணாடியினுடைய வெளிப்புறம் வெப்பத்தால் விரிவடைந்தாலுமே உட்புறம் குளிர்ச்சியால் சுருங்கும். குளிர்ச்சி அடையும் போது வெப்பத்தால் சுருங்கதான் செய்யும். அப்போ இது ஒரு வேதியியல் மாற்றம். நீர் கொதித்தல் ஒரு இயற்பியல் மாற்றம் இல்லையா? முட்டை வேக வைத்தல் ஒரு வேதியியல் மாற்றம். ஏன்னு கேட்குறாங்க. நீர் கொதித்தால் அது என்ன ஆகும்னா ஆவியாதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். நீராவியாக மாறக்கூடிய நிகழ்வு. நீராக இருக்கும்போது அது திரவ நிலை, நீராவியாக மாறும்போது அது என்னது, வாயு நிலை. இப்போ நீராக இருந்தாலும் நீராவியாக இருந்தாலும் அதனுடைய அந்த பொருளினுடைய நிலையில் மாற்றமே ஒழிய தோற்றத்தில் மாற்றம், அவ்வளோதான். ஆனால் இரண்டத்தினுடைய வேதி இயைபு மாறலை. ரெண்டுமே H2O தான். அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு H2O தான். வேதியியல் இயைபு மாறவில்லை, இயற்பியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படுகிறது. இது ஒரு மீள் மாற்றம் இல்லையா? அப்போது மீண்டும் அந்த நீராவியை குளிர வைத்தால் அது ஆவி சுருங்குதல் அப்படிங்கிற நிகழ்வு நடந்து மீண்டும் நமக்கு நீர்த்துளிகளை உருவாக்கும். அப்போ மீண்டும் தன் பழைய நிலையை அடைந்தால் அது மீள் மாற்றம். அப்போது அது இயற்பியல் மாற்றம். முட்டையை வேக வைத்தல் அப்படிங்கிறது என்னென்னா முட்டையின் உள்ள பகுதி பொருள்கள் மாற்றப்படுகிறது, புதிதாக ஒரு பொருள் அங்கே உருவாகுது. வேக வச்சுட்டா அது அதனுடைய தன்மையே மாறிப்பிடுது இல்லையா? அப்போ என்னது, அது வேதியியல் மாற்றம். அடுத்த கேள்வி, வலியுறுத்துதல் காரணம் வகை வினா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கூற்று காரணம் இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இந்த அந்த கூற்றுக்கு சரியான காரணமாங்கிறத சொல்லணும். அப்போ கூற்று சரியாக இருக்கலாம், காரணம் தப்பாக இருக்கலாம். இல்லைன்னா கூற்றும் காரணம் ரெண்டுமே சரியாக இருக்கலாம். அப்போ ஏதாவது ஒன்று அதுக்கு மேட்சாக இருக்கணும், மேட்ச் இல்லாமல் கூட இருக்கலாம். அது கேட்டிருக்காங்க.
சரி, முதல்ல என்ன கூற்றுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, பட்டாசு வெடித்தல் ஒரு இயற்பியல் மாற்றம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், பட்டாசு வெடித்தலுங்கிறது ஒரு வேதியியல் மாற்றம் இல்லையா? இங்கே முதல்லயே கொடுத்துட்டாங்க, கூற்றே தப்பு. பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம். அப்போ வந்து கூற்று தவறு. காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இயற்பியல் மாற்றம் ஒரு மீள் மாற்றம். அப்போ காரணம் கரெக்டாக இருக்குது, ஆனால் கூற்று தப்பாக இருக்குது. அப்போ எது கரெக்டு? தான் சரியான பதில். கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்த கேள்வி, கூற்று, திரவநிலை நீர் வெப்பப்படுத்துவதால் அதன் வாயு நிலைக்கு மாறுவது கொதித்தல். உங்களுக்கு தெரியும், திரவநிலைன்னா நீர். நீரை வெப்பப்படுத்தினா என்ன ஆகும்? நீராவியாக மாறும். நீராவிங்கிறது என்னது? வாயு நிலைக்கு மாறக்கூடியது. அப்போ அது கொதித்தல் அப்படிங்கிறது. அப்போ கூற்று சரிதான். ரெண்டாவது, காரணம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். நீராவி குளிர்ச்சி அடைந்து நீராக மாறுவது, அங்கே குளிர்வித்தல் அப்படின்னு ஒரு செயல் நடக்குது, அதுவும் கரெக்டு. அப்போ கூற்றுக்கு சரியான காரணம் கரெக்டு. அப்போ எது? கரெக்டு. அதாவது கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம், அதுவும் கரெக்டு. மூணாவது கேள்வி, மரக்கட்டையை எரித்து கரியாக்குதல் ஒரு இயற்பியல் மாற்றமாகும். மரக்கட்டை எரிச்சிட்டா என்ன ஆகும்? எரிச்சிட்டா அது கரி. இது இயற்பியல் மாற்றமா? தப்பு. ஏன்னா கரின்னு ஒன்று உருவாகுது, புதிய பொருள் உருவாகுது. எரிஞ்சு போனால் திரும்பவும் பழைய மாதிரி மரக்கட்டையாக வராது. மீளா மாற்றம், மீளா வினை. அப்போ கண்டிப்பாக அது எப்படி இயற்பியல் மாற்றமாக இருக்கும்? வேதியியல் மாற்றமாக தான் இருக்கும். அப்போ கூற்று தவறு. சரி, காரணம் பார்க்கலாம். ஒரு மரக்கட்டை துண்டினை எரிப்பதால் கிடைக்கும் வினை பொருள்களை எளிதாக மீண்டும் மரக்கட்டையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி முடியும்? மரக்கட்டை துண்டினை எரிச்சிட்டாவே அது சாம்பல், கரித்துண்டு. அதை மறுபடியும் மரக்கட்டையாக மாற்ற முடியுங்கிறது காரணமே தப்பு. அப்போ என்ன அர்த்தம்? கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஸோ என்னது? என்ன கொடுத்துருக்காங்க? கூற்று தவறு, காரணம் ரெண்டுமே தவறு. அடுத்த கேள்வி, இரும்பிலிருந்து இரும்பு ஆக்சைடு உருவாவது ஒரு வேதியியல் மாற்றம். கரெக்டு. இரும்பிலிருந்து தான் இரும்பு ஆக்சைடாக மாறுது, அதாவது துருப்பிடிக்கிறது. அது இயற்பியல் மாற்றம் இல்லை, வேதியியல் மாற்றங்கிறது நமக்கு தெரியும். காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரும்பிலிருந்து துரு உருவாக அது காற்று மற்றும் நீருடன் வினைப்பட வேண்டும். உண்மைதான். ஒரு இரும்பு பொருள் துருப்பிடிக்க வேண்டும் என்றால் அவசியம் காற்று நீரும் அவசியம் சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ கூற்றும் சரி, அதற்கு சரியான காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்டு தான். ஐந்தாவது கேள்வி, ஒரு துளி பெட்ரோலினை விரலால் தொட்டவுடன் குளிர்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. நல்லா புரிஞ்சுங்க, பெட்ரோலினை, ஒரு துளி பெட்ரோலினை விரலை நம்ம தொட்டோம்னா சில்லுன்னு ஒரு குளிர்ச்சியான உணர்வு ஏற்படுகிறது. இது என்ன காரணம் அப்படிங்கிறாங்கன்னா, மேற்கூறிய அந்த தொட்டவுடன் குளிர்ச்சி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வெப்பம் கொள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வெப்பத்தை உறிந்து கொள்கிறது. வெப்பத்தை உறிந்து கொள்வதனால் அது நமக்கு குளிர்ச்சியாக உணர்வு ஏற்படுகிறதுங்கிறாங்க. அப்போ கூற்றும் காரணம் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கு சரியான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா ரோமன் லெட்டர் 12 இருக்குது. நம்ம இதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.